நீங்கள் எல்லாரும் மிகவும் ஆவலோடு இந்த வேதாகம கல்லூரியில் கலந்து கொண்டு வேதத்தை ஆழமாக படிக்க மனதாய் இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதே சமயம் ஆண்டவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். இன்று நாங்கள் பார்க்க போகிற சங்கீதம் 79. இது ஒரு மிக துயரமான சங்கீதம் என்று சொல்ல வேண்டும். இதற்கு நாங்கள் 2 தலைப்புகளை கொடுத்திருக்கிறோம். முதலாம் தலைப்பு 10ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டது. உங்கள் தேவன் எங்கே? அதாவது புறஜாதியார் தேவ மக்களை பார்த்து கேட்கும் கேள்வி, உங்கள் தேவன் எங்கே? இது எங்களுக்கும் ஒரு மிக பொருத்தமான கேள்வி. ஏனென்றால் எங்களை சூழ்ந்துள்ள ஆண்டவரை அறியாத மக்கள் எங்களை பார்த்து கேட்கும் ஒரு கேள்வி, உங்கள் தேவன் எங்கே? அதே சமயம் இன்னும் ஒரு தலைப்பையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். 8ஆம் வசனத்திலிருந்து, நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டோம். அதாவது தேவ மக்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டோம். சோ இந்த 2 தலைப்புகளை வைத்து நாங்கள் இந்த 79ஆம் சங்கீதத்தை படிக்க போகிறோம். இதன் பின்னணி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு வாக்கியத்தில் சொல்ல போனால், யூதா தேசம் பாபிலோனியரால் தோற்கடிக்கப்பட்ட பின்னணி. சொலமன் ராஜாவுக்கு பிறகு இஸ்ரவேல் நாடு 2 ராஜ்யங்களாக பிரிவடைந்தது. வடபகுதியில் 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்ற பெயரோடு இயங்கியது. தென் பகுதியில் 2 கோத்திரங்கள் யூதா என்ற பெயரோடு ஒரு ராஜ்யமாக இயங்கியது. மாத்திரமல்ல, வடபகுதியை எடுத்து பார்த்தால் சமாரியா தலைநகரம், தென் பகுதியை எடுத்து பார்த்தால் எருசலேம் தலைநகரம். அதை நீங்கள் அறிந்திருந்தால் அது மிகவும் உதவும். சோ இப்பொழுது முதலாம் வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். தேவனே, புறஜாதியார் அதாவது பாபிலோனியர் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண் மேடுகளாக்கினார்கள். சோ இது எதை எடுத்து காண்பிக்கின்றது? ஒரு மாபெரும் அழிவு, எதிர்பாராத மாபெரும் அழிவு. முதலாம் வசனத்துக்கு நாங்கள் கொடுக்கும் தலைப்பு அதுதான், மாபெரும் அழிவு. சத்ருவின் வருகை இது திடீரென்று நடைபெற்ற காரியம் அல்ல. இதை குறித்து எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார்கள். ஆனாலும் மக்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. சத்ருவின் வருகை, அவர்கள் ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் எருசலேமை நோக்கி புறப்பட்டு வந்தார்கள், அதை அழிப்பதற்காக, அழிவை நோக்கமாக கொண்டிருந்தார்கள். நாங்கள் இந்த முதலாம் வசனத்தில் வாசிக்கின்றோம், உமது சுதந்திரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது 2 காரியங்களை குறிக்கின்றது. யூதா நாட்டை, ராஜ்யத்தை குறிக்கின்றது. அதே போல் தேவ மக்களை குறிக்கின்றது. அந்த 2ஐயும் ஒன்றாக எடுக்கும் பொழுது அதுதான் தேவனுடைய சுதந்திரம். இந்த பாபிலோனியர்கள் என்ன செய்தார்கள்? பரிசுத்த ஆலயத்தை, தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். எருசலேம் பாழாக்கப்பட்டது. அதையெல்லாம் முதலாம் வசனத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இந்த சம்பவம் 2 நாளாகமம் 36:19 மிக தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய வேத புத்தகத்தில் சங்கீதம் 79 அதிகாரத்தின் மேல் இந்த வசனத்தை நீங்கள் குறித்து வைத்திருந்தால் அது மிக பிரயோஜனமாக அமையும். 2 நாளாகமம் 36:19. அவர்கள், அதாவது பாபிலோனியர்கள், அவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கியினால் சுட்டெரித்து
அதிலிருந்த திவ்யமான பனி மூட்டுக்களை எல்லாம் அழித்தார்கள். ஒரு வசனத்தில் இந்த பாபிலோனியர்கள் சாதித்த காரியம் சொல்லப்பட்டுள்ளது. அதை நீங்களே விளங்கிக் கொள்ளலாம். எருசலேம் தீக்கு இரையாகியது, எல்லாம் அழிக்கப்பட்டது, சுட்டெரிக்கப்பட்டது. இதுதான் இந்த சங்கீதத்தின் பின்னணி. இப்ப 2ஆம் வசனத்தை பார்த்தால் இந்த அழிவு இன்னும் விவரிக்கப்படுகிறது. உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். இதற்கு ஒரு தலைப்பை நாங்கள் கொடுத்தால் இது மாபெரும் படுகொலை. இன்று ஆங்கிலத்தில் நாங்கள் பாவிக்கும் வார்த்தை ஜெனோசைட், அட்ராசிட்டி, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பாவிக்கலாம் ஆங்கிலத்தில். மாபெரும் படுகொலை. பாருங்கள், தேவ மக்கள் எப்படி அழைக்கப்படுகிறார்கள். 2 வார்த்தைகள் பாவிக்கப்படுகிறது. இதை உங்களுடைய வேதத்தில் சிவப்பு பேனாவினால் இந்த 2 வார்த்தைகளை நீங்கள் கோடிட்டு கொள்ளலாம். ஊழியக்காரர், பரிசுத்தவான்கள். இந்த 2ம் எங்களுக்கு மிக பொருத்தமான அடையாள சின்னங்கள். நாங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர், நாங்கள் அவருடைய பார்வையில் பரிசுத்தவான்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட தேவஜனம். தேவஜனம், ஊழியக்காரர், பரிசுத்தவான்கள் என்று தேவ மக்கள் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு, இரக்கமில்லாமல் கொல்லப்பட்டு, சரீரங்கள் அடக்கம் பண்ணப்படவில்லை. ஒரு இறந்த சரீரத்துக்கு காண்பிக்கப்படக்கூடிய அவமரியாதை அதை அடக்கம் பண்ணாமல் இருப்பது. இந்த பபிலோனியர்கள் அதை குறித்து கவலைப்படவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த இறந்த சரீரங்கள், கழுகுகள், காகங்கள், நரிகள், ஹைனாக்கள், மைனாக்கள் இல்ல ஹைனாக்கள், சரீரங்களை உணவாக சாப்பிட்டன. ஹைனாஸ் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். சரீரங்களை உணவாக சாப்பிட்டன. இது இறந்த சரீரங்களுக்கு காட்டப்பட்ட ஒரு மிக பெரிய அவமரியாதை. அதனால்தான் அந்த 8ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டோம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோமே. இறந்தவர்களுடைய சரீரங்களை கூட அடக்கம் பண்ணுவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். சங்கீதம் 79 3ஆம் வசனம். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல் சிந்தினார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவார் யாரும் இல்லை. இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், மாபெரும் இரத்த ஆறு. வெளிப்படுத்தல் புத்தகத்திலும் இப்படிப்பட்ட ஒரு இரத்த ஆறை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். எதிர்காலத்தில் நடைபெற போகும் ஒரு காரியம். தண்ணீரை போல் இரத்தம் சிந்தப்பட்டது, அடக்கம் பண்ணுவதற்கு யாரும் இருக்கவில்லை, எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். மனித ஜீவனுக்கு எந்தவித ஒரு பெருமதியும் மதிப்பும் கொடுக்கப்படவில்லை. ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம், லைஃப் ஹஸ் பிகம் வெரி சீப். லைஃப் ஹஸ் பிகம் வெரி சீப். மனித ஜீவனுக்கு ஒரு பெருமதி இல்லை, ஒரு மதிப்பு இல்லை. அவ்விதமாக இந்த தேவ ஜனம் கொல்லப்பட்டார்கள். இப்ப 4ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம், எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சங்கந்தமுமானோ. இப்ப பாருங்கள், ஒரு அவமானத்தின் மேல் இன்னும் ஒரு அவமானம். நாடு அழிக்கப்பட்டது, தேவாலயம் அழிக்கப்பட்டது, மதில்கள் இடிக்கப்பட்டது, மாளிகைகள் சுட்டரிக்கப்பட்டது, மக்கள் கொல்லப்பட்டார்கள்.
சரீரங்கள் அடக்கம் பண்ணப்படவில்லை. இப்பொழுது ஒரு மாபெரும் நிந்தை, மாபெரும் நிந்தை. இந்த நிந்தை சங்கீதம் 44:13 சொல்லப்பட்டுள்ளது. இதே வார்த்தைகள் சங்கீதம் 44:13 சொல்லப்பட்டுள்ளது. அதை நீங்கள் குறித்து கொண்டு இந்த சங்கீதத்தோடு அதையும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இப்ப என்ன நடக்குது? யூதாவை சுற்றியிருந்த அயலார் யூதாவுக்கு நடைபெற்ற காரியங்களை அவதானித்து அவர்களை குறித்து, விசேஷமாக அவர்களுடைய தேவனை குறித்து அவர்கள் பரியாசம் பண்ண ஆரம்பித்தார்கள், சிரிக்க ஆரம்பித்தார்கள். உங்களுடைய தேவன் பெரியவர் என்று நீங்க சொல்லிக் கொண்டிருந்தீங்களே, இப்ப என்ன நடந்திருக்கு? உங்களுக்கு உங்களோட ஆலயம் அழிக்கப்பட்டது, நீங்க எல்லாம் கொல்லப்படுகிறீர்கள், உயிருள்ளவர்கள் நாடு கடத்தப்பட போகிறீர்கள் என்று அவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். இது உயிரோடு இருந்த தேவ மக்களுக்கு ஒரு பெரிய மனநோவு கொண்டு வந்தது. இந்த பரியாச வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது மனதை மிகவும் துன்புறுத்தியது. மென்டல் ஆங்குவிஷ் என்று சொல்லுவோம். தேவ மக்கள் பேச முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள், மௌனமாக்கப்பட்டார்கள். ஒரு மாபெரும் நிந்தை. இப்பொழுதே நான் சொல்லிவிட விருப்பப்படுகிறேன். இதற்கு காரணம் பாவம், கீழ்ப்படியாமை, கலகம், விக்கிராராதனை. அதுதான் காரணங்கள் இப்படிப்பட்ட அழிவு ஏற்படுவதற்கு. பாவம், கீழ்ப்படியாமை, கலகம், விக்கிராராதனை. இப்பொழுது 5ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, எஞ்சி இருக்கும் தேவ ஜனம் குரல் கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். 5ஆம் வசனம், எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் கோபமாய் இருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்கினியை போல் எரியுமோ? 2 கேள்விகள் கேட்கப்படுது ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, இந்த நிந்தை, மாபெரும் நிந்தை, அழிவு எவ்வளவு காலம் நீடிக்கும்? எவ்வளவு காலம் நீடிக்கும்? ஆண்டவருடைய கோபம், எரிச்சல் அக்கினியை போல் எவ்வளவு காலம் எரியும்? தேவ மக்களுக்கு தெரியும், தேவன் கோபப்பட்டிருக்கிறார் தங்கள் பாவத்தின் காரணமாக. அதை அறிந்திருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் அதை குறித்து எச்சரிக்கை கொடுத்திருந்தார்கள். அவங்களுக்கு காரணம் விளங்கிட்டு. ஆனா இப்ப கேட்கிறாங்க, இது எவ்வளவு காலம் நீடிக்க போகிறது? அடுத்த ஸ்லைடை பார்த்தால் அதில் துயரமான கேள்விகள், துயரமான கேள்விகள். நாங்கள் ஒரு துன்ப காலத்துக்கூடாக பிரயாணம் எடுக்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் கேள்விகள் கேட்க ஆரம்பிப்போம். அந்த வை என்ற கேள்வி, ஏன் ஏன் ஆண்டவரே என்ற கேள்வி எப்பொழுதும் கேட்கப்படும் ஒரு பொதுவான கேள்வி. மாபெரும் சோதனை எவ்வளவு காலம் நீடிக்கும்? இதே வார்த்தைகள் சங்கீதம் 13 முதல் 2 வசனங்களிலும் நாங்கள் வாசிக்கலாம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? இது தனிப்பட்ட முறையில் கேட்கப்பட்ட கேள்விகள். சங்கீதம் 79 ஒரு ஜனம் ஒருமித்து கேட்கும் கேள்விகள். சங்கீதம் 13 சங்கீதக்காரன் தனிப்பட்ட முறையில் கேட்கும் கேள்விகள். எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? ஆண்டவருடைய மூடப்பட்ட முகம், மறைக்கப்பட்ட முகம். அதை வைத்தே நாங்கள் ஒரு பிரசங்கத்தை தயார் செய்ய முடியும். ஆண்டவருடைய முகம் எப்பொழுதும் ஒரு பிரகாசிக்கும் முகமாக காணப்பட வேண்டும். ஆனால் பிரகாசிக்கும் முகத்துக்கு பதிலாக அந்த முகத்தை நாங்கள் அடையாளம் கூட கண்டு கொள்ள முடியாத ஒரு நிலைமை. என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணிக் கொண்டிருப்பேன்.
எதுவரைக்கும் என் ஆத்மாவில் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அது மன அழுத்தம். மன அழுத்தம். இன்று நாங்கள் அதற்கு பாவிக்கும் வார்த்தை டிப்ரெஷன். டிப்ரெஷன். யாரோ ஒருவர் உங்களோட மைக்க மியூட் பண்ண வேணும். தயவு செய்து உங்களுடைய மைக்க மியூட் பண்ணி கொள்ளுங்க. சத்தம் கேட்குது. நன்றி. எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். அதாவது மனதில் இருக்கும் எண்ணங்களை நிப்பாட்ட முடியாது. அது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு. நிப்பாட்ட முடியாது. ஆங்ஸைட்டி என்று கூட நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்வோம். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? இது மிக பொருத்தமான கேள்விகள். சங்கீதக்காரன் கேட்கும் கேள்விகள். உம்முடைய கோபம் என்றென்றைக்கும் நீடிக்குமா? தேவ எரிச்சல். தேவ எரிச்சல் என்று சொன்னால் அதன் காரணம் என்ன? விக்கிர ஆராதனை மூல காரணம் தேவ எரிச்சலுக்கு. ஏனென்றால் தேவன் தெளிவாக சொல்லியிருந்தார், என்னை தவிர வேறு தெய்வங்களை நீ வைத்திருக்க முடியாது. மற்ற தெய்வங்களுக்கு நீ உன்னுடைய அன்பை காண்பிக்க முடியாது. அந்த தெய்வங்களை நீ வணங்க முடியாது. நான் தான் ஒரே தேவன், ஜீவனுள்ள தேவன், சத்திய தேவன், சிருஷ்டிகர்த்தர். என்னை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும், எனக்கு மாத்திரம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார். 10 கற்பனைகளில் முதல் 2 கற்பனைகள். இப்பொழுது ஆண்டவர் எரிச்சல் படுகிறார். தம்முடைய மக்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு போலி தெய்வங்களை பின்பற்றுகிறபடியால். தேவ ஜனத்துக்கு எப்பொழுதும் வந்த ஒரு பெரிய சோதனை இது. தங்களை சுற்றி இருக்கும் நாடுகளை பார்த்து, அந்த நாடுகளில் இருக்கும் போலி தெய்வங்களை பார்த்து, அந்த போலி தெய்வங்களிடம் கவரப்பட்டு அந்த தெய்வங்களை தங்கள் சொந்த தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டது. அதனால்தான் ஆண்டவர் எரிச்சல் படுகிறார். ஒரு உண்மையான அன்பின் அடையாளம் எரிச்சல். ஆண்டவரை நேசிக்காமல், முழுமையாக நேசிக்காமல் போலி தெய்வங்கள் பின் செல்வது. பாருங்கள், உபாகமம் 4:24. உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன். இப்ப இப்படிப்பட்ட வசனங்களை நாங்கள் ஒருபோதும் உச்சரித்து சொல்வதில்லை. நாங்கள் பொதுவாக பாவிக்கும் 2 வசனங்கள், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது 2 உண்மை. ஆனால் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருப்பதை போல் இந்த சத்தியங்களையும் நாங்கள் உச்சரித்து சொல்ல வேண்டும். எங்கள் தேவன் பட்சிக்கிற அக்கினி, எரிச்சலுள்ள தேவன். அதே உபாகமம் 29ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கின்றோம். அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய எரிச்சல். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் செப்பனியா 1:18. இதில் நீங்கள் ஒரு சில காரியங்களை கவனமாக அவதானிக்க வேண்டும். செப்பனியா 1:18. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாள். தயவு செய்து கோடிட்டுக் கொள்ளுங்கள், சிவப்பு நிற பேனாவினால். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாள். நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நாள் என்று சொல்லித்தான் எப்பொழுதும் கதைக்கிறது. ஆனால் கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளை குறித்து நாங்கள் பெருசா கதைக்கிறது இல்லை. இன்று காலையில் நான் ஒரு சீன சபையில் செய்தி கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த பகுதி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். அங்கே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள். அந்த நாளில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? தம்முடைய கோபத்தை
பூமியின் மேல் ஊற்றிவிட போகிறார். சோ இதை நாங்கள் எங்கள் மனதுக்குள் கவனத்திற்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுத்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. அவருடைய நியாய தீர்ப்பு நாளில் அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசம் எல்லாம் அழியும். அதுதான் சங்கீதம் 79. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசம் எல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். அந்த சடுதியாய் என்ற வார்த்தையையும் கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு நொடியில் ஒரு முழு நாடு அழிக்கப்பட முடியும். செப்பனியா 1:18 போன்ற வசனங்களையும் நாங்கள் உச்சரித்து எங்களுடைய வேத பாடங்களில், பிரசங்கங்களில் எடுத்து காண்பிக்க வேண்டும். இப்பொழுது 6ஆம் வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 79:6. இது ஒரு ஜெபம், ஒரு உருக்கமான ஜெபம். தப்பித்து கொண்ட தேவ ஜனம், சர்வைவர்ஸ் என்று சொல்வோம், அவர்கள் செய்யும் ஜெபம். உம்மை அறியாத ஜாதிகள், பாபிலோனியர்கள், உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். ஆண்டவரே, எங்கள் மேல் உம்முடைய கோபத்தை ஊற்றிவிட்டது போதும். நாங்கள் நன்றாக அடிக்கப்பட்டோம். இப்பொழுது எங்களை அடிப்பதை நிப்பாட்டிவிட்டு ஆண்டவரே, தயவு செய்து உம்மை அறியாத ஜாதிகள் மேல் உம்முடைய கோபத்தை ஊற்றிவிடும். ஆண்டவரை அறியாத ஜாதிகளுடைய அறிகுறி என்ன? அவர்களுடைய தீமையான கொடூரங்கள், வன் செயல்கள். அதுதான் வெளிப்படையாக ஆண்டவரை அறியாத ஜாதிகளின் அறிகுறி. உம்மை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள். இன்று பூமியை எடுத்து பார்த்தால் அநேக நாடுகளில் ஆண்டவரை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் இருக்கின்றன. போலி தெய்வங்களை வணங்கும் நாடுகள், ராஜ்யங்கள். அந்த ராஜ்யங்கள் மேல் ஆண்டவர் தம்முடைய கோபத்தை ஊற்றிவிட வேண்டும் என்று ஒரு மிக உருக்கமான ஜெபத்தை தப்பித்து கொண்ட தேவ மக்கள் ஜெபிக்கிறார்கள். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் வெளிப்படுத்தல் 16:1 வாசிக்க போகும் எதிர்காலத்தில் நடைபெற போகிற நியாய தீர்ப்பு. அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். யோவான் கேட்ட குரல். இந்த 7 தேவதூதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை, தேவனுடைய கோப கலசங்கள் பூமியின் மேல் ஊற்றப்பட வேண்டும். அது இன்னும் முழுமையாக நடைபெறவில்லை. ஆண்டவர் இரக்கத்தோடு இன்று செயல்படுகிறார். ஆனால் அந்த மகா உபத்திரவ காலத்தில் இந்த 7 தூதர்களும் இந்த தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றிவிடும் பொழுது நடைபெற போகும் பயங்கர காரியங்களை நீங்களே வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து கண்டறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 79:7 வசனம். ஏன் தேவன் அவரை அறியாத மக்கள் மேல் தம்முடைய கோபத்தை ஊற்றிவிட வேண்டும்? காரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. காரணம் என்ற தலைப்பை நாங்கள் போட்டிருக்கிறோம். அவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், யாக்கோபை பட்சித்து, அதாவது யூத தேசத்தை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே. திட்ட தெளிவாக காரணம் சொல்லப்பட்டுள்ளது.
யாக்கோபை பட்சித்து குடியிருப்பை பாழாக்கினார்கள் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? நாட்டின் பயிர்களை, தானியங்களை பட்சித்தார்கள். அதாவது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தாக்கினார்கள். அதை இன்று கூட நாங்கள் யுத்த களத்தில் காண்கிறோம். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தாக்குவது. நாங்கள் இந்த ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா யுக்ரைன் தேசத்தில் இருக்கும் மின்சாரத்தை தாக்கினார்கள், தண்ணீரை தாக்கினார்கள், அணுகுண்டு நிலையங்களை கூட தாக்க ஆரம்பித்தார்கள். சோ அந்த நாட்டின் பொருளாதாரம் மாத்திரமல்ல, நாட்டையும் அதில் உள்ள வீடுகளையும் அழித்தார்கள். அங்கே அப்பொழுது தங்குவதற்கு இடமில்லை. ஒரு கூரையின் கீழ் பாதுகாப்பாக வாழ்வதற்கு வீடுகள் இல்லை. சோ இந்த காரணத்துக்காக நாட்டை அழித்தார்கள், பொருளாதாரத்தை அழித்தார்கள், தண்ணீர் இருக்கும் ஆறுகளில் நஞ்சை ஊற்றி விடுவது, இப்படிப்பட்ட காரியங்கள், வீடுகளை அழிப்பது. ஆண்டவரே, இவற்றையெல்லாம் நீர் அவதானித்திருக்கிறீர், நீர் கண்டிருக்கிறீர். இப்பொழுது உம்முடைய கோபத்தை இந்த மக்கள் மேல் நீர் ஊற்றிவிட வேண்டும். சங்கீதம் 79:8. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். அதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்துக்கு நாங்கள் கொடுத்த ஒரு தலைப்பு, மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். சோ இந்த ஜெபம் ஒரு நீண்ட ஜெபம், அநேக அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு ஜெபம். சோ அடுத்த ஸ்லைடை பார்த்தால் இந்த அம்சங்களை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். மாபெரும் தாழ்வு. தேவ மக்கள் உயர்த்தப்பட வேண்டும், கனம் பெற வேண்டும். அதற்கு பதிலாக செல்வாக்குள்ள நிலைமைகளுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு பதிலாக தாழ்வு, பிதாக்களின் பாவத்தின் பயங்கர விளைவுகள். புலம்பல் 5:7 இது எரேமியா எழுதிய புத்தகம். பாபிலோனியர்கள் எருசலேமை அழிக்கும் பொழுது அவர் எழுதிய வார்த்தைகள், எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மரித்து விட்டார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். இது ஒரு பயங்கர ஒரு சத்தியம். பெற்றோர் விதைத்த விதைகளை அடுத்த சந்ததி அறுவடை செய்வது. சோ பெற்றோர்களாகிய எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் எங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எங்கள் கீழ்ப்படிதலின் பலன்களை அனுபவிப்பார்கள். ஆனால் அதற்கு பதிலாக நாங்கள் பாவம் செய்தால், நாங்கள் கலகம் செய்தால், நாங்கள் கீழ்ப்படியாமையின் பாதையில் பிரயாணம் எடுத்தால், அது எங்களுடைய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் பெரிதளவில் பாதிக்கும். எரேமியா 11:11 ஆகினால் இதோ அவர்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணும். பெற்றோர்களின் பாவத்தை எடுத்து சொன்ன பிறகு இந்த பாபிலோனிய மக்கள் தப்பித்துக் கொள்ளாமல் அவர்கள் செய்த தீங்கின் பலன் அவர்கள் மேல் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். சோ இது ஒரு இந்த காலகட்டத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு பொருத்தமான ஜெபம். மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் தேவ மக்கள் மனம் நொந்து செய்த ஜெபம். சோ எங்களுடைய
எனக்கு செவி கொடுத்திருக்கும் அநேக பெற்றோர்கள், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளின் நிலைமையை பார்க்கும் பொழுது, குடும்பத்தின் நிலைமையை பார்க்கும் பொழுது நாங்கள் அதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும். ஐயோ, என்னுடைய முட்டாள்தனத்தின் காரணமாக, என்னுடைய பாவத்தின் காரணமாக என்னுடைய குடும்பம் பாழாகி விட்டதே. ஆங்கிலத்தில் நாங்கள் பாவிக்கும் வார்த்தை டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிஸ். இப்படிப்பட்ட எவ்வளவு குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். பெற்றோர்களின் பாவத்தின் காரணமாக, ஒற்றுமை இல்லாத காரணத்தின் காரணமாக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு, பேர பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு, அவர்கள் விசுவாசத்திலிருந்து கூட விலகி சென்றிருக்கிறார்கள். என்ற அப்பா பைபிளை தூக்கி கொண்டு போனாரு, என்ற அம்மா எப்பொழுதும் ஹalleluya praise the Lord என்று சொல்வாங்களே. ஆனால் எங்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக்கப்பட்டிருக்கு என்று பிள்ளைகள், பேர பிள்ளைகள் பிதாக்களுக்கு விரோதமாக, பெற்றோருக்கு விரோதமாக கொண்டு வரும் குற்றச்சாட்டுகள். நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்டு நாங்கள் திரும்பவும் கீழ்ப்படியும் பாதையில் நடக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் எங்களுடைய நிலைமையை மாற்ற வல்லவர். அதை நாங்கள் நம்ப வேண்டும். மாபெரும் தாழ்வு. இப்பொழுது தேவ இரக்கங்களை குறித்து கூட அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் சீக்கிரமாக செயல்பட வேண்டும், இந்த வேதனை நீங்க வேண்டும், இந்த நிந்தை நீங்க வேண்டும், உம்மால் அனுமதிக்கப்பட்ட தண்டனைகள் தடுக்கப்பட வேண்டும். தேவ இரக்கங்களின் காரணமாக எங்களுக்கு அடி விழுவது அது அது எங்களுடைய விளைவு. எங்களுக்கு அடி கொடுக்கப்படுவது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது அடிப்பதை நிப்பாட்டி இரக்கத்தை காண்பியும். தானியேல் 9:10 தானியேல் செய்த ஜெபத்தில் இதை நாங்கள் காண்கிறோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இது எங்களை எவ்வளவு உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அந்த இரக்கத்தை நாங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும். ஐயோ, நாங்கள் செய்த தவறுகள், பாவங்கள், முட்டாள்தனங்கள், அவற்றை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் ஊற்றிவிடும் என்று நாங்கள் செய்ய வேண்டிய ஜெபங்கள். எங்களுடைய தாழ்த்தப்பட்ட நிலைமையிலிருந்து நாங்கள் செய்ய வேண்டிய ஜெபங்கள். அடுத்த ஸ்லைட். சங்கீதம் 59:10 இவ்விதமாக வாசிக்கின்றோம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். இந்த வசனத்தையும் நாங்கள் சங்கீதம் 79 தொடர்பு படுத்திக் கொள்ளலாம். ஒரு பக்கத்தில் தேவ இரக்கங்கள், மற்ற பக்கத்தில் தேவ கிருபைகள். தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். என் கண்களுக்கு முன்பாக நான் காணும்படியாக ஆண்டவர் என் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்ட போகிறார். இதை தேவ ஜனம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இதன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். சங்கீதம் 142:6 சங்கீதக்காரன் தனிப்பட்ட முறையில் சொல்லும் வார்த்தைகள், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். சங்கீதம் 79 மக்கள் ஒரு கூட்டமாக தாழ்த்தப்பட்டார்கள். கோஆபரேட் ஹியூமிலியேஷன். சங்கீதம் 142 பர்சனல் ஹியூமிலியேஷன். இதை நாங்கள் காண்கிறோம் எங்களுடைய வாழ்க்கைகளில்.
நாங்கள் தவறான பாதையில் செல்லும் பொழுது, தவறான தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தின்படி நாங்கள் செயல்படாமல் இருக்கும் பொழுது நாங்கள் தாழ்த்தப்படுகிறோம். நாங்களே தண்டனையை எங்கள் மேல் கொண்டு வருகிறோம். எந்த மனிதனும் உதவி செய்ய முடியாத நிலை. மனிதனுடைய உதவி விருதா. தேவன் தான் இடைப்பட வேண்டும். தேவன் தம்முடைய கிருபையினால் எங்களை சந்திக்க வேண்டும். தேவன் தம்முடைய இரக்கங்களை எங்கள் மேல் ஊற்றிவிட வேண்டும் என்று செய்யப்படும் உருக்கமான ஜெபங்கள். இப்போ 9ஆம் வசனம், சங்கீதம் 79:9. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து, உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து, எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். பாருங்கள், எவ்வளவு அருமையான ஜெபம் இது. நீண்ட ஜெபம், எவ்வளவோ அம்சங்களை உள்ளடக்கிய ஜெபம். இப்பொழுது இந்த ஜெபத்தின் ஒரு கட்டமாக ஆண்டவருடைய மாபெரும் ரட்சிப்பு விடுதலையை எதிர்பார்க்கிறார்கள். தப்பித்து கொண்ட தேவஜனம். தேவஜனம் முழுமையாக நம்பிக்கையை இழக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையிலும் கூட அவர்கள் முழுமையாக நம்பிக்கையை இழக்கவில்லை. அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாடம். நாங்களும் தாழ்த்தப்படுகிறோம், மோசமான நிலைமைகளுக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் நாங்கள் ஒருபோதும் தேவன் மேல் வைத்திருக்கும் எங்கள் நம்பிக்கையை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. எங்கள் தேவன் ரட்சிப்பின் தேவன், விடுதலையின் தேவன். அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர் தண்டனையின் தேவன், எரிச்சலின் தேவன், அதெல்லாம் உண்மை. ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக போராடுவார், எங்களை ரட்சிப்பார், ஆண்டவர் எங்களை திரும்பவும் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட வேண்டும். அடுத்த ஸ்லைட். அவர் ரட்சிக்கும் தேவன். சங்கீதம் 68:19 இதை நாங்கள் ஏற்கனவே படித்தோம். சங்கீதம் 68 படிக்கும் பொழுது. ஆனால் இவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம். என்னாலும் அதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். தயவு செய்து கோடிட்டுக் கொள்ளுங்கள். இப்பமே கோடிட்டுக் கொள்ளுங்கள். அந்த பேனாவை எடுங்க கையில, சிவப்பு நிற பேனா. சங்கீதம் 68:19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னாலும். ஏன்? நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. பார சுமைகள் வரும், பாவ சுமைகள் வரும். ஆனால் எங்கள் இரட்சகர், எங்கள் ஆண்டவர், எங்கள் திரியேக தேவன் எங்களை ரட்சிப்பார், எங்களை விடுதலை செய்வார். அந்த நம்பிக்கையை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. இது ஒரு மிக அருமையான வசனம். சங்கீதம் 68:19. earlier slide please. okay, so இல்ல, அடுத்த ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. தேவ நாமத்தின் மகிமைக்காக. ஆண்டவர் ஏன் இப்படி செயல்பட வேண்டும்? அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. நாங்கள் பாவிகள், நாங்கள் வழி தவறி போன ஆடுகள், எங்களுக்கு அடி விழுவது நியாயம். ஆனால் தேவன் நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும், எங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அதுதான் ஜெபம் இந்த 9ஆம் வசனத்தில். இதை நாங்களும் எங்களுடைய ஜெபங்களுக்காக நாங்கள் பாவித்துக் கொள்ள முடியும். சில மேலதிக வசனங்களை உங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுகிறேன். சங்கீதம் 38:22. என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். எவ்வளவு ஒரு பொருத்தமான ஜெபம். எங்களுடைய சூழ்நிலையின்படி நாங்கள் செய்ய வேண்டிய ஜெபம். சங்கீதம் 40:13. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும்.
அந்த தீவிரியும் என்ற வார்த்தை, இது உடனடியாக நடக்க வேண்டும் ஆண்டவரே. காலதாமதம் இருக்கக்கூடாது. என்னுடைய நிலைமை மோசமான நிலைமை. ஒரு ஒரு குழிக்குள் நான் விழுந்து விட்டேன். ஆண்டவரே, நீர்தான் என்னை தூக்கி எடுக்க வேண்டும். தீவிரியும் ஆண்டவரே. சங்கீதம் 40:17. தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேயும். ஏன் இந்த வசனங்கள் எங்களுக்கு வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது? எங்களுக்கு இன்று உதவி செய்வதற்காக. ஆண்டவர் எங்கள் துணை, ஆண்டவர் எங்களுக்கு சகாயம் பண்ணுவார், அதுவும் உடனடியாக அதை செய்வார். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்து செயல்பட வேண்டும். அடுத்த ஸ்லைட். அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 109:26. என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். இவையெல்லாம் அருமையான வசனங்கள், எங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய வசனங்கள். இவை திரும்ப திரும்ப சங்கீத புத்தகங்களில் சொல்லப்பட்டுள்ளது எங்களுடைய உற்சாகத்திற்காக. எங்கள் பாவங்களை மன்னியும். இது தாழ்மையை எடுத்து காண்பிக்கின்றது. நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த பாவத்திற்கு நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம். நாங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்ட மாட்டோம். ஐ எம் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மை சின். என்னுடைய பாவத்திற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. அதே தானியல் ஜெபம், தானியல் 9. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. இன்று எங்களுடைய ஜெபங்களில் பாவ அறிக்கைக்கு நேரமே கொடுக்கப்படவில்லை. நான் எவ்வளவோ சபைகளுக்கு சென்றிருக்கிறேன். துதிக்கு நாங்கள் எவ்வளவோ நேரத்தை செலவழிக்கிறோம், 45 நிமிஷம். ஆனால் பாவ அறிக்கைக்கென்று 1 நிமிஷம் கூட கொடுக்கப்பட மாட்டாது. அப்ப தேவன் எப்படி செயல்பட முடியும்? நாங்கள் எல்லாரும் பாவிகள் தானே. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்கிறோமே. அப்ப நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது பாவ அறிக்கை தானே. என்னுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் நான் காலையில் எழும்பும் பொழுது நான் துதியோடு ஆரம்பிப்பதில்லை. நான் எப்பொழுதும் பாவ அறிக்கையோடு தான் ஆரம்பிக்கின்றேன் என்னுடைய ஜெபங்களை. கடந்த 24 மணித்தியாலங்களில் ஆண்டவரே என்று சொல்லி என் பாவங்களை அறிக்கை செய்வேன். மன்னிப்பை பெற்றுக்கொள்வேன். தூய இரத்தத்தால் கழுவப்படுவேன். அப்பொழுது தான் என்னால் துதி செலுத்த முடியும். தானியேல் எங்களுக்கு ஒரு அருமையான முன்மாதிரி. தானியேலுக்கு விரோதமாக எந்த பாவமும் எடுத்து சொல்லப்படவில்லை. ஆனால் தானியேல் எங்களுக்கு எதை காண்பிக்கின்றார்? தாழ்மையை காண்பிக்கின்றார். பாவ அறிக்கை செய்வதை கற்றுக் கொடுக்கிறார். இப்ப பாருங்கள் அவருடைய ஜெபம், பாவ அறிக்கை ஜெபம், 5ஆம் வசனம். நாங்கள் பாவம் செய்து முழு நாட்டையும் உள்ளடக்குகிறார். தன்னை உள்ளடக்குகிறார். நான் உட்பட நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கராய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்க ஒரு சபையில கேட்டு இருக்கிறீங்களா? ஒரு போதகர் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தோடு சபை ஆராதனையை வழிநடத்துவதை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? இல்லையே. ஆரம்பிக்கும் பொழுதே ட்ரம் அடிக்கப்படுது பயங்கர சத்தத்தோடு. எல்லா மைக்கும் பெரிய உரத்த சத்தத்தோடு செயல்படுது. ஒரு அமைதியான பாவாரிக்கை ஜெபமே இல்லையே. பாருங்கள் இந்த வார்த்தைகளை. 9:5. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கராய் நடந்து
கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். அருமையானவர்களே, இப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். மாய்மாலம் அவசியம் இல்லை தானே. நாங்கள் எல்லாரும் பாவிகள். ஏதோ ஒரு பாவம் எங்களை தாக்கிக் கொண்டே இருக்கு. அறிக்கை செய்வோம். அப்பொழுதுதான் மன்னிப்பு வரும். அப்பொழுதுதான் நாங்கள் சரியாக ஆண்டவரை துதிக்க முடியும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் தானியேல் 9:8. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். எங்களுடைய எல்லா தலைவர்களிலிருந்து ஆரம்பித்து பொதுமக்கள் வரைக்கும் நாங்கள் வெட்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய பாவத்தின் விளைவுகளினால். பாவத்தின் விளைவுகளினால். சங்கீதம் 103:10. சங்கீதம் 103 என்று சொன்னால் நாங்கள் முதல் 2 வசனங்களைத்தான் நன்றாக படித்திருக்கிறோம். அதற்கு மேல நாங்க பெருசா வாசிக்கிறது இல்லை. இப்ப பாருங்கள், இந்த 10ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். எங்களுக்கு அடி விழுந்திருக்கு, ஆனால் இன்னும் மோசமான அடி விழுந்திருக்க வேணும் நாங்கள் செய்த பாவங்களுக்கு. ஆனால் இரக்கத்தில் செயல்படும் தேவன் என்றபடியால் எங்கள் பாவங்களுக்கு ஏற்றபடி எங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை. கவனமாக கேளுங்கள். எங்கள் பாவங்களுக்கு ஏற்றபடி எங்களுக்கு அடி கொடுக்கப்படவில்லை. எவ்வளவு அருமையான வசனம். சங்கீதம் 103:10. இரக்கத்தின் தேவன் முழுமையான அடிய கொடுக்காம எங்கேயோ ஒரு பாதி வழியில் நிப்பாட்டி விட்டார். சங்கீதம் 79:10 அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். இதுதான் மிக முக்கியமான கேள்வி. உங்கள் தேவன் எங்கே? நீங்க பெருசா கதைச்சிங்க தானே. உங்களோட தேவன் வல்லமையுள்ளவர், சிருஷ்டிகர்த்தர், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, எல்லாம் உண்மை. ஆனா இப்ப அந்த தேவன் எங்கே? உங்களோட மோசமான நிலைமையை பார்க்கும் பொழுது அந்த தேவன் எங்கே? அருமையானவர்களே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை எடுத்து பார்த்தால், குடும்ப வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் நாங்கள் எவ்வளவாக கஷ்டப்படுகிறோம். இலங்கையில் இருக்கும் அருமையான விசுவாச குடும்பங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பொருளாதார கஷ்டங்கள், வறுமை. அப்பொழுது கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்ன? உங்கள் தேவன் எங்கே? நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் பெருசா பெருமை பாராட்டும் தேவன், எல்லா தேவைகளையும் சந்திக்கும் தேவன் என்று சொல்றீங்க. ஆனா நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்களே, உங்கள் தேவன் எங்கே? இது ஒரு மிக கஷ்டமான காரியம். எடுத்து சொல்வதற்கே ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் இது வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். இதுதான் பதில் ஜெபம். புறஜாதியார் இப்படி கேள்வி கேட்கும் பொழுது, உங்கள் தேவன் எங்கே என்று கேள்வி கேட்கும் பொழுது, எங்கள் ஊழியக்காரர் பரிசுத்தவான்கள் கொல்லப்பட்டார்கள், இப்பொழுது நீர் பழி வாங்க வேண்டும். அதை இந்த புறஜாதியார் பார்க்க வேண்டும். நாங்களும் எங்களுடைய சொந்த கண்களினால் அதை பார்க்க வேண்டும். நாங்களும் எங்களுடைய சொந்த கண்களினால் அதை பார்க்க வேண்டும். எங்கள் தேவன் பழிவாங்கும் தேவன். புறஜாதியாரை நியாயம் தீர்ப்பார். அடுத்த ஸ்லைட். தானியேல் 9:8. ஆண்டவரே, அடுத்த ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்.
அதிமுக்கிய கேள்வி, உங்கள் தேவன் எங்கே? நெக்ஸ்ட் ஸ்லைட். இல்ல அதே ஸ்லைட் தான். இல்ல, யூ ஆர் கோயிங் பேக் ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். என் தேவன் இந்த கொடுமைகளை தடை செய்யவில்லையே. கேட்கப்படும் கேள்விகள் இன்று. தேவன் வல்லமை உள்ளவரா? அன்பின் தேவன் இப்படிப்பட்ட தீமைகளை அனுமதிக்கலாமா? சோ இவை எல்லாம் துன்பத்தின் மத்தியில் கேட்கப்படும் கேள்விகள். பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்களே, முழு குடும்பங்கள் அழிக்கப்படுதே, உலகத்தின் நமீபியா போன்ற நாடுகள், சுடான் போன்ற நாடுகளில் உணவில்லாமல் மக்கள் தவிக்கிறார்களே, ஏன் ஆண்டவர் இந்த கொடுமைகளை தடை செய்யவில்லை? தேவன் வல்லமையுள்ளவரா? அன்பின் தேவன் இப்படிப்பட்ட தீமைகளை அனுமதிக்கலாமா? நாங்கள் இந்த கேள்விகளை வாலிபர்கள் மத்தியில் கேட்க உற்சாகப்படுத்தி அதற்கான பதில்களை அவர்களுக்கு கொடுக்க நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட கேள்விகள் தான் கேட்கப்படும். பல்கலைக்கழகங்களுக்கு போகும் பொழுது இப்படிப்பட்ட கேள்விகள் தான் கேட்கப்படும். சங்கீதம் 115:2, அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். அதே கேள்வி. யோவேல் 2:17, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்பு கொடாதிரும். யோவேல் புத்தகத்தில் தீர்க்கதரிசி செய்யும் ஜெபம். சோ தேவ மக்கள் செய்யும் இந்த ஜெபம் ஒரு பழிவாங்குதலின் ஜெபம். புறஜாதியார் அந்த வேதனைகளை அனுபவிக்க வேண்டும், அவர்கள் தப்பக்கூடாது, நாம் அதை எங்கள் சொந்த கண்களால் பார்க்க வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைட். உபாகமம் 32:43, ஜாதிகளே, அவருடைய ஜனங்களோடே கூட களி கூறுங்கள், அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்கள் மேலும் கிருபையுள்ளவராயிருப்பார். அருமையான வசனம் தானே. ஆண்டவர் பழி வாங்குவார், நீதியை சரிக்கட்டும் தேவன். ஏசாயா 63:4, நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நீதியை சரிக்கட்டும் நாள், நியாய தீர்ப்பு நாள். இப்பொழுது ஆண்டவர் நீதியை சரிக்கட்ட காத்திருக்கிறார். ஆனால் ஒரு எச்சரிக்கை வசனம், ரோமர் 12:19, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதி செய்வேன். பழி வாங்குதலை எங்கள் கைகளில் எடுக்கக்கூடாது, அதை ஆண்டவருடைய கைகளில் விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் அதை சரியான நேரத்தில் திறமையாக செய்வார். நாங்கள் பழி வாங்கக்கூடாது. இப்பொழுது 11ஆம் வசனம், சங்கீதம் 79:11, கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது பலத்தினால் உயிரோடே காத்தருளும். இந்த ஜெபம் தொடர்ச்சியாக செய்யப்படுகிறது. 11ஆம் வசனத்தில் 2 கூட்டத்தார் இந்த ஜெபத்தில் உள்ளடங்குவார்கள். கட்டுண்டவர்கள், அதாவது கைதியலாக எடுத்து செல்லப்படும் தேவஜனம். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள், அந்த ஜனத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையானவர்கள் கொலைக்காக நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களை ஆண்டவர் காக்க வேண்டும், தப்பிக்க வைக்க வேண்டும் என்று செய்யப்படும் ஜெபம். அடுத்த ஸ்லைட்.
கைதியலாக எடுத்துக் கொள்ளப்பட்டவர்களுடைய பெருமூச்சை, துயர கண்ணீரை தேவன் காண வேண்டும், கேட்க வேண்டும். முழு குடும்பங்கள், வயது போனவர்கள், சின்ன பிள்ளைகள் கைதியலாக எடுத்து செல்லப்படுகிறார்கள், பெருமூச்சு விடுகிறார்கள், கண்ணீர் சிந்திக்கொண்டு பிரயாணம் எடுக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் பரிதாபமான கண்களோடு பார்க்க வேண்டும். சங்கீதம் 102:19 கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். இதே சங்கீதம் 79 சொல்லப்பட்டுள்ள வசனம் சங்கீதம் 102 சொல்லப்பட்டுள்ளது. தேவ வல்லமையினால் மரணத்திற்காக நியமிக்கப்பட்டவர்கள் காக்கப்பட வேண்டும். இப்பொழுது 12ஆம் வசனம். ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை ஏலத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும். ஆண்டவரே, இந்த அயலார் எல்லாம் சிரித்தாங்க. ஆண்டவரே, உங்கள் தேவன் எங்கே என்று விமர்சனம் செய்தார்கள், உம்மை கேலி செய்தார்கள், சிரித்தார்கள். இப்பொழுது ஏலத்தனையாக நீர் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அவர்கள் மடியில். அயலார் என்று சொல்லும் பொழுது 3 தேசங்களை குறிக்கின்றது. அம்மோன், மோவாப், ஏதோம். இந்த மூவரை குறித்து நீங்கள் எசேக்கியல் 25 வாசிக்க முடியும். அதை குறித்துக் கொள்ளுங்கள். எசேக்கியல் 25 நீங்கள் வாசித்தால் இந்த 3 அயலாரை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். இந்த நாடுகள் பரிதபிக்காமல் சந்தோஷப்பட்டார்கள், கைத்தட்டினார்கள். தேவ ஜனத்திற்கு நடைபெற்ற தண்டனையை பார்த்து அவர்கள் பரிதபிக்காமல், கண்ணீர் சிந்தாமல், சந்தோஷப்பட்டு, கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு, பாட்டி வைத்து கைத்தட்டினார்கள். தேவனை நிந்தித்தார்கள், கேலி செய்தார்கள். இதை தேவ ஜனம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மிகவும் மனம் நொந்து காணப்பட்டார்கள். அடுத்த ஸ்லைட். புலம்பல் 3:64. கர்த்தாவே, அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர். இது எரேமியா செய்த ஜெபம். இந்த அயலாரை குறித்து 7 மடங்கு அதிகமான தண்டனையை கொடுக்கப்பட வேண்டும். அது அவர்கள் மடியில் விழ வேண்டும். 7 என்று சொன்னால் முழுமையான பரிபூர்ணமான தண்டனை அவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். ஆதியாகமம் 4 இதை குறித்து வாசிக்கின்றோம், இந்த 7 என்ற இலக்கம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி. 7 என்று சொன்னால் ஒரு முழுமையான எண்ணிக்கை, பரிபூர்ணமான தண்டனை. இப்பொழுது 13ஆம் வசனம். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம், தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். ஆண்டவர் இப்படி 7 ஏலத்தனையாக தண்டனை கொடுக்கும் பொழுது தேவ ஜனம் சந்தோஷப்படும், ஆண்டவரை துதிக்கும். ஆண்டவரை வரப்போகிற சந்ததிகள் இவற்றை கேள்விப்பட்டு அவர்களும் ஆண்டவரை துதிக்க போகிறார்கள். அடுத்த ஸ்லைட். ஒரு பொருத்தனை செய்கிறார்கள். அப்பொழுது என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. எப்பொழுது என்ற கேள்வி கேட்கப்பட வேண்டும். அப்பொழுது என்று சொன்னால் தேவன் 7 தடவை மேலதிகமாக தண்டனை கொடுக்கும் பொழுது இந்த அயலாருக்கு, பாபிலோனியருக்கு. நாங்கள் தேவனுடைய மேய்ச்சலின் ஆடுகள். எவ்வளவு அருமையான ஒரு பெயர். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் போஷிக்கப்பட்டவர்கள். நாங்கள் என்றென்றைக்கும் இந்த தேவனை புகழுவோம்.
வரப்போற சந்ததிக்கு உமது துதியை எடுத்து சொல்வோம். அது பொருத்தனை. 2 பொருத்தனைகள். நாங்கள் தேவனை துதிப்போம் பெற்றோர்கள் என்ற முறையில், வரப்போற சந்ததிக்கு இந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களும் ஆண்டவரை துதிக்க போகிறார்கள். அதனால்தான் அருமையான பெற்றோர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேத சரித்திரத்தை கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்ப சரித்திரத்தையும் எடுத்து சொல்வது மிக அவசியம். ஆண்டவர் எப்படி எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இடைப்பட்டார், அதிசயங்களை செய்தார், அதை எங்களுடைய பிள்ளைகள் அறிய வேண்டும். அந்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும். அது எங்களுடைய பொறுப்பு, அது எங்களுடைய கடமை. இப்பொழுது அடுத்த ஸ்லைடில் இவற்றை எல்லாம் நாங்கள் சுருக்க சொல்ல போனால் சங்கீதம் 79 2 கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும். தேவன் யார்? எந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்தாலும் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு பிரதான கேள்வி, தேவன் யார்? 11 காரியங்களை இந்த ஒரு அதிகாரத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் 3 விதமாக அழைக்கப்படுகிறார். 1ஆம் வசனத்தில் தேவன், 5ஆம் வசனத்தில் கர்த்தர், 12ஆம் வசனத்தில் ஆண்டவர். இவற்றையெல்லாம் நாங்கள் அவதானிக்க வேண்டும். ஒரு பொதுவான தேவன் என்ற பெயர் பாவிக்கப்படாமல் தேவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சில விசேஷித்த பெயர்கள் பாவிக்கப்பட்டுள்ளது. தேவன் எலோஹிம், கர்த்தர், ஆண்டவர். இரண்டாவதாக தேவ கோபாக்கினையை இந்த பகுதியில் நாங்கள் காண்கிறோம். தேவ எரிச்சலை காண்கிறோம். தேவ இரக்கங்களை காண்கிறோம். தேவ ரட்சிப்பை காண்கிறோம். தேவ சகாயத்தை காண்கிறோம். தேவ விடுதலையை காண்கிறோம். தேவ மன்னிப்பை காண்கிறோம். தேவ பழிவாங்குதலை காண்கிறோம். தேவ வல்லமையை காண்கிறோம். தேவன் மேய்ப்பர், நாங்கள் மேய்ச்சலின் ஆடுகள். ஒரு அதிகாரம் ஆண்டவரை குறித்து 11 காரியங்கள். அருமையானவர்களே, இவற்றை நாங்கள் கற்பித்து கொடுக்க வேண்டும். கற்பித்து கொடுக்க வேண்டும். ஒரு பகுதியிலிருந்து ஆண்டவரை குறித்து நாங்கள் கண்டறியக்கூடிய சத்தியங்கள். இப்ப அடுத்த ஸ்லைடில் 2ஆம் கேள்வி, நாம் யார்? நாங்கள் யார்? 4 சத்தியங்கள். நாங்கள் பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர், தேவ ஜனம், தேவனுடைய ஆடுகள். இதுதான் எங்களுடைய அடையாளம். இந்த ஒரு அதிகாரத்திலிருந்து 4 அடையாளங்கள்: பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர், தேவஜனம், ஆடுகள். வேற எதையும் நீங்கள் கற்பித்துக் கொடுக்காவிட்டால் இந்த 2 காரியங்களை நீங்கள் கற்பித்துக் கொடுக்க வேண்டும். தேவன் யார்? நாம் யார்? தேவன் யார்? நாம் யார்? இந்த அதிகாரத்தை படித்த பிறகு என்னுடைய மனதில் வந்த ஒரு பிரதான சத்தியம் இந்த கடைசி பெட்டியில் நாங்கள் போட்டிருக்கிறோம். கீழ்ப்படிதல் எப்பொழுதும் தேவ ஆசீர்வாதத்தை பிறப்பிக்கும். கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலின் பாதையில் அநேக சோதனைகள் வரும், அதை மறந்துவிடக் கூடாது. கீழ்ப்படிதலின் பாதையில் அநேக சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், கண்ணீர் வரும். ஆனால் தேவ ஆசீர்வாதம் கண்டிப்பாக காணப்படும். கீழ்ப்படிந்தால் தேவ ஆசீர்வாதத்தை கண்டுகொள்வோம். கலகம் செய்தால், தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தால், தேவ வசனத்தை நாங்கள் உதாசீனம் செய்து கீழ்ப்படியாமல் போனால் எதை எதிர்பார்க்கலாம்? தண்டனை, தேவனுடைய சிட்சை. தண்டனை, தேவனுடைய சிட்சை.
இதுதான் சங்கீதம் 79 சாராம்சம். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கலகம் செய்தால் தேவ தண்டனை, சிக்ஷை. இதை நீங்கள் இன்னும் மேலதிகமாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த வேத பகுதியை கொடுத்திருக்கிறோம். உபாகமம் 28 4 வசனங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 28 64 வசனத்திலிருந்து 68 வசனம் வரைக்கும். இந்த 4 வசனங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பார்த்தால் இந்த 2 சத்தியங்களும் அதில் விவரமாக எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. கீழ்ப்படிதல் தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், கலகம் செய்தல், கீழ்ப்படியாமை தேவ தண்டனையை, சிக்ஷையை கொண்டு வரும். ஜெபிப்போம். அதற்கு பிறகு நீங்கள் கேள்வியல் கருத்துக்களை தெரிவிக்க முடியும். இது ஒரு மிக சோகமான அதிகாரம் ஆண்டவரே. உம்முடைய மக்கள் அனுபவித்த பெரும் இழப்பு, கொடுமைகள். ஆனால் இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அநேகம். உம்மை குறித்து 11 பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களை குறித்து, எங்கள் அடையாளத்தை குறித்து 4 காரியங்களை கண்டு கொண்டோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெப நேரங்களில் பாவ அறிக்கைக்காக நாங்கள் நேரத்தை ஒதுக்கி நேர்மையாக பாவ அறிக்கை செய்து உம்முடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு உம்மை நாங்கள் துதிக்க இந்த பாடத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, இந்த பாடங்கள் மிக சுலபம். உம்முடைய பாதையில் நாங்கள் கீழ்ப்படிதலோடு நடந்தால் எங்களுக்கு ஆசீர்வாதம். உம்முடைய வசனத்துக்கு விரோதமாக கலகம் செய்து கீழ்ப்படியாமையின் பாதையில் பிரயாணம் செய்தால் தேவ தண்டனை, தேவ சிக்ஷை. Nothing can be more simpler than that, Lord. இந்த பாடங்களை எங்கள் மனதின் ஆழத்தில் எழுதி வைத்து பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் பொறுப்புகளை நாங்கள் உணர்ந்து, ஆண்டவரே, எங்கள் செயல்கள் மூலமாக பயங்கர விளைவுகள் வரும் என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் எவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டும். அந்த ஞானம், அந்த உணர்வு, அந்த அறிவை எங்களுக்கு தந்தரணும். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பார்த்து நீர் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.